Welcome to FM Tamilnadu channel. So in this video la nama vandu biryani recipe daanga nama vandu paaka porom. Biryani seiya theriyadavanga kuda 15 minutes leye biryani panniruvanga. So adu eppadi nu solittu therinjikkiradhukku munnadi என்னோட சேனலை subscribe பண்ணிருங்க friends. அப்படியே பக்கத்துல இருக்கிற bell பட்டனையும் click பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். பிரியாணி எப்படி பண்றது அப்படினு சொல்லிட்டு வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சிக்கலாம். அதுவும் எந்த வகை பிரியாணியா இருந்தாலும் 15 மினிட்ஸ்லயே பண்ணிரலாம். நாங்க இன்னைக்கு ரெண்டு வகையான பிரியாணி வந்து பண்ண போறோம். ஒன்னு சிக்கன் பிரியாணி and fish பிரியாணி. சீலா மீன் தாங்க எடுத்துருக்கோம். தேவையான அளவு உப்பு சேர்க்கணும். இப்போ நான் வந்து சீலா மீனுக்கு வந்து உப்பு சேர்க்கிறோம். மிளகாய் தூள் வந்து சேர்க்கிறேன். ஸோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கிறோம். இதை நல்லா வந்து ஃபிஷ்ஷில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிடுவோம். தவாவில் வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். அந்த பிரியாணி செய்கிறதுக்கு சீக்ரெட்டான ஒரு விஷயம் இருக்குங்க. ஸோ அது வந்து பின்னாடி வந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் எந்த வகை பிரியாணியாக இருந்தாலும் சரி, ஃபிஷ் பிரியாணி, காடை பிரியாணி அண்ட் ப்ரான் பிரியாணி நம்மளோட சேனலில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பிரியாணியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ எந்த வகை பிரியாணியாக இருந்தாலும் ஸோ இந்த ஒரு இன்க்ரீடியன்ட் இருந்துச்சுன்னா 10 to 15 மினிட்ஸ்லேயே வந்து பிரியாணி வந்து செஞ்சிடலாம். ஃபிஷ் வந்து ஒரு சைடு நல்லா வெந்துருச்சுங்க. ஸோ வந்து நம்ம இதை வந்து திருப்பி விட்டுக்கலாம். ஃபிஷ்ஷை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சுங்க. அந்த சீக்ரெட்டான ஒரு மிக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹாலா ப்ராடக்ட்ஸில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிற ட்ரெடிஷ்னல் பிரியாணி மிக்ஸ் தாங்க. இது வந்து எப்படி குக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த பேக்கோட ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 100 rupees. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஆஃபரில் வந்து 50 rupeesக்கு வந்து நான் வந்து வாங்கினேன். ஸோ இப்போ ஆஃபர் இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல, பட் வந்து ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. பிரியாணி மிக்ஸ் வந்து ஆஃபரு. இதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மிக்ஸ்லேயே வந்து எல்லாமே இருக்குதுங்க. ரைஸும் அதோட தேவையான மசாலாஸ் எல்லாமே இருக்குது. நம்ம வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம என்னென்ன ஆட் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து இப்போ நம்ம வந்து வரிசையாக நம்ம வந்து பார்க்கலாம். சிறிதளவு எண்ணெய் மட்டும் நாங்கள் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஏன்னா நெய்யோட ஸ்மெல் வந்து இதில் ஆல்ரெடி நமக்கு வந்து கிடச்சிரும். சிறிதளவு வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது ஒரு 2 வெங்காயம் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அந்த பிரியாணி மிக்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் சேர்த்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருந்துச்சு. பட் நான் வந்து நிறைய ஸ்பைசஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால 2 வெங்காயம் 2 தக்காளி வந்து ஆட் பண்ணியிருக்கோம். வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வந்து வதங்கணுங்க. அளவு உப்பு வந்து சேர்க்கிறோம். கொஞ்சமாக தான் நான் வந்து சேர்த்துருக்கேன், ஏன்னா இந்த மிக்ஸ்லேயே வந்து சால்ட் வந்து இருக்குது. ஸோ இந்த வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு மட்டும் கொஞ்சமாக நான் வந்து சால்ட்டு சேர்த்துருக்குறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து சேர்க்கிறேன். இதையும் நல்லா வந்து வதக்கிக்கிறலாம். இதோட வந்து 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கிறோம். எந்த வகையான பிரியாணியாக இருந்தாலும் சேம் ப்ரொசீஜர் தாங்க. இதுக்கு வாட்டர் பார்த்திங்கன்னா 600 ml வாட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி 600 ml வாட்டர் வந்து நான் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். ஹாலாஸ் ட்ரெடிஷ்னல் பிரியாணி மிக்ஸை வந்து இதோட நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா 2 to 3 பேர் தாராளமாக சாப்பிடலாம்.
அது மட்டும் இல்லாமல் நம்ம குயிக்காகவே இந்த பிரியாணியை நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். இதுக்கு 3 விசில் மட்டும் போதுங்க, பிரியாணி வந்து ரெடி ஆயிரும். இதில் வந்து புதினா மல்லி வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். நம்ம பொரிச்சு வச்சுருந்த ஃபிஷ்ஷு 2லேருந்து 3 ஃபிஷ் வந்து நான் வந்து ஆட் பண்ணேன். குக்கரை நம்ம வந்து மூடிக்கலாம். நம்ம குக்கரை மூடி நம்ம விசில் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். 3 விசில் அடித்ததுக்கப்புறமா நம்மளோட எம்மி பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. மீன் கூட உடையவே இல்லைங்க, ரொம்ப சூப்பராக வந்து ரெடியாக இருக்குது மீன் பிரியாணி. சேம் பிரியாணி மிக்ஸ்லேயே வந்து நாங்கள் வந்து சிக்கன் பிரியாணியும் ட்ரை பண்ணோம். எப்படி பண்ணோம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து பாருங்கள். சேம் மெத்தட் தான். ரொம்ப கம்மியான டைம்லேயே நம்ம வந்து பிரியாணி வந்து பண்ணிடலாம். ஹாலாஸ் ட்ரெடிஷ்னல் பிரியாணி மிக்ஸ் நம்ம கூட இருந்துச்சுன்னா ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் FM தமிழ்நாடு.